ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், செயலே சிறந்தது. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22 திருச்சபை விசுவாசி ஒருவர் சபை போதகரிடம் சென்று, ஐயா, நான் ஒரு முக்கியமான நோக்கத்தை மனதில் வைத்திருக்கின்றேன். நமது புனித பூமியாகிய சீனாய் மலைக்கு சென்று வர திட்டமிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே சீனாய் மலையின் உச்சிக்கு சென்று 10 கட்டளைகளை சத்தம் போட்டு வாசிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாகும் என்று சந்தோஷத்தோடு கூறினார். போதகர் தன்னை மிகவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்த அந்த விசுவாசி, போதகரே, நான் எவ்வளவு சிறப்பான ஒரு காரியத்தை உங்களிடம் தெரிவிக்கின்றேன், நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்களே என்று கேட்டான். போதகர் அந்த விசுவாசியிடம், இதைவிட சிறப்பான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அதுவே உண்மையில் உயர்வானது. அதிக பணம் செலவு செய்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து பல துன்பங்களையும் கடந்து சென்று சீனாய் மலையில் 10 கட்டளைகளை வாசிப்பதை விட இங்கிருந்து அவற்றை கைக்கொள்வது அளவு கடந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருமே என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் கர்த்தருடைய புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கும் முன், தேவனே, வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி என் அகக்கண்களை திறந்தருளும், வசனங்களை புரிந்து கொள்ளும்படி ஞானத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். வாசித்த பின், தேவனே, வசனங்களுக்கு கீழ்ப்படியும் வாஞ்சையை தாரும் என்றும் ஜெபிக்க வேண்டும். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது, சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். தமஸ்குவுக்கு சென்றபோது இயேசு தம்மோடு பேசியதை கேட்ட சவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஆண்டவரிடம் கேட்டான். திருவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் பிறர் மூலம் நாம் சொல்ல கேட்கும் பொழுதும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றும் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் வாழ்வு தேவனை வெளிப்படுத்துவதாக இருப்பதே மிகவும் சிறந்ததாகும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.